இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா பன்னீரை வச்சு பன்னீர் டிக்கா தாங்க செய்ய போகிறோம். இந்த பன்னீர் டிக்கா வந்து ஒயிட் ரைஸோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். அப்படி இல்லாட்டி வெரைட்டி ரைஸோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போது இதை செய்கிறதுக்காக நான் மிக்சிங் பவுலில் எடுத்துட்டேன். 4 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தயிர் எடுத்துக்கிட்டேன். இந்த தயிர் வந்து புளிப்பு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா தயிரும் ரொம்ப கெட்டியாக இருக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்த பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரக பொடியை வந்து சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டேன். ரெட் சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலாவை சேர்த்துக்கிட்டேன். கரம் மசாலா வந்து சேர்த்ததுக்கப்புறமா கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது வந்து பொடியாகவும் நறுக்கி போடலாம், இல்லைனா வந்து பாதி பாதியாகவும் இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். அதிலே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிட்டேன். ஸோ இது மொத்தமாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூளை வந்து சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் வந்து பாதியாக கட் பண்ணி அதை வந்து சாராக பிழிஞ்சி இதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மசாலாலாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 250 கிராம்ஸ் வந்து பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பன்னீர் ஃபுல்லாக இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கம்ப்ளீட்டாக வந்து கோட் ஆகிட்டோம். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து இந்த மசாலாலவே பன்னீர் வந்து நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு ஆயிலை வந்து சேர்த்துக்கிறேன். ஆயில் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து பட்டரை சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு ஆயில் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆன பிறகு ஆயிலை நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து நம்ம ஒன்று ஒன்றா பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ செய்கிறப்போ நீங்கள் வந்து லோ ஃப்ளேமே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ வந்து நம்ம வந்து ஊற வச்சுருந்த எல்லா பன்னீரும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மெதுவாக சேருங்க, அவசரம் வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு என்ன தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லா சைட்லேயும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மெதுவாக ஒன்று ஒன்றா வந்து திருப்பி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து திருப்பி போடுங்க. இப்போது எல்லாமே வந்து திருப்பி போடணும். நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த எல்லா பன்னீரும் நான் வந்து ஒரு பேட்சாகவே போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து நிறைய இருந்தால் 2 பேட்சாக வந்து போடுங்க. இப்போ வந்து எல்லா பன்னீரும் நம்ம வந்து திருப்பி விட்டாச்சு மறு சைடில் வந்து வேகிறதுக்காக. இப்போ நல்லா வேக ஆரம்பிக்குது. இந்த டைமில் என்ன வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை வேணான்னா நம்ம இந்த எண்ணெயில் இருக்கிற எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பன்னீரை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இது வந்து நல்லா வேக வைப்போம். இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இந்த பன்னீர் வந்து நல்லா வெந்தால் போதும். நான் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன் இன்னும் வேகிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து திருப்பி போடுவோம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இந்த பன்னீர் பார்த்திங்களா இந்த மசாலாவோட நல்லா வேகணும். இது வந்து எல்லா சைட்லேயும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரும் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் டிக்கா வந்து தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸோட இல்லைனா வந்து ஒயிட் ரைஸோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி நம்ம வந்து வீட்டிலே பன்னீர் டிக்கா செய்கிறதுன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க இந்த பன்னீர் டிக்கா வந்து வாரத்தில் 2 முறை வந்து எடுத்துக்கலாம். இதில் ஏன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. நான்வெஜ்க்கு வந்து ஆல்டர்னேட்டாக இந்த பன்னீர் டிக்கா வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.